சபரிமலை பயணம். இந்த இருமுடி கட்டு எப்பவுமே வந்து நம்ம ஏறுறதும் சரி இறக்குறதும் சரி குருசாமி தான் தூக்கி தலையில வைப்பாங்க, குருசாமி தான் தலையில இருந்து கீழே இறக்குவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயில், அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பாபர் மசூதி. இந்த வனவாசம் போகும்போது 2 பேரும் யதார்த்தமா செஞ்சு நண்பராக ஆனதுனால அதோட நினைவின் காரணமாகத்தான் இங்க வந்து பேட்டை துள்ளி போறாங்க. 3 பேருக்கும் கன்னிசாமிக்கு வேஷம் கட்டுவாங்க. பாத்துக்குங்க, குளிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அப்புவேன். பாலாஜி குளிச்சதுக்கு அப்புறம் அப்புவேன்ட்டேன். சுவாமியே சரணமய்யப்பா. சபரிமலை பயணம். இன்னைக்கு இடுமுடி கட்டி நாங்க சபரிமலை பயணம் போறோம். சம்பத் கான். ஆமாங்க, இன்னைக்கு பார்த்து சிவகரன் அவங்களோட சேர்ந்து ஒரு 12-13 பேர். எத்தனை பேர் போறாங்க? கிட்டத்தட்ட 13 பேர் போறாங்க. சம்பத் 13 பேர் நிறைய டீஸோட போறாங்க. ஜாலியா இருக்க போது. ஆக்சுவலா எங்களால தான் போக முடியல. இவங்க ஜாலியா நல்லபடியா போயிட்டு வரணும் நான் ஐயப்பனை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சேர்த்து சாமி கும்பிட்டு வந்துறேன். சம்பத் பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க. குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு போறீங்க, பத்திரமா போய் கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? கண்டிப்பா. அப்பவும் அரண்மனை பாயசம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ரைட், ஓகே. சபரிமலை வந்து இந்த வருஷம் வந்து சம்பத் கான் வர முடியல. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, அதனால அடுத்த வருஷம் தான் ஐயப்பன் வர சொல்லி இருக்காராம். எப்பவுமே சபரிமலை வந்து கன்னிசாமி இல்லாம போக கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த வருஷம் எங்க கிட்ட வந்து 3 கன்னிசாமி இருக்காங்க. 3 கன்னிசாமியுமே புது வருஷம், அதாவது முதல்ல யாரு மாலை போட்டு போறாங்களோ அவங்களதான் கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சேர்ந்துதான் இந்த பயணத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம். சரணமய்யப்பா, சரணமய்யப்பா. சரணமய்யப்பா, சரணமய்யப்பா. என் கூட வந்து மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு சாமி இருக்காரு. அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு எந்த வண்டி போனாலும் சரி ஐயப்பனோட படத்தை வந்து முன்னாடி வச்சிருப்பாங்க. இதை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதை கிட்ட கேட்கலான்னு. நீங்க எத்தனை வருஷமா சபரிமலை போறீங்க? 16 வருஷம் நினைக்கிறேன் சாமி. என்னோட சீனியர் இவர் தான். அப்போ கரெக்டான ஆளுதான் இவர். ஐயப்பன் கோயிலுக்கு போயில நம்ம ஐயப்பன் கூட எதனால வைக்கிறோம்ட்டு தெளிவா சொல்லிருக்கு. சாமி நமக்கு முன்னாடி பின்னாடி போறதுக்கு பாதுகாவலா நமக்கு வந்து கருப்பணசாமி கூட வருவார். கருப்பணசாமி போட்டா வைக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம ஐயப்பனையே வந்துட்டு கூட போக வர நமக்கு காவலா, நம்ம கூட வர சாமி எல்லாத்துக்கும் காவலா வரணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வச்சு கொண்டு வந்து நம்மளோட ஐதீகம். கோயிலுக்கு போற எல்லா சாமிகளும் இதை நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஐயப்ப படத்தை மறுபடியும் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் எடுத்துட்டு நம்ம வீட்டுல வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் நம்மளோட பூஜையிலேயே வச்சுக்குவாங்க. இல்ல மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் போகும்போது அடுத்த வருஷம் போகும்போது நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கும் நிறைய சந்தேகம் இருக்கும். ஐயப்பன் கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. சபரிமலை பயணத்துக்கு நம்ம போறதுக்கு ஆரவாரமா தயாராயிட்டோம். எல்லாருக்கும் ஒரு மாலை போட்டிருந்தாங்கல்ல, இந்த மாலை இடுமுடி கட்டி முடிச்சுட்டு இடுமுடி மேல வச்சிருப்போம். இப்ப இருமுடி எடுத்துட்டு வந்து இங்க வந்து வண்டிக்குள்ள வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மாலையை அதுதான் வண்டி ஃபுல்லா அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியை முதல்ல நம்ம சுத்தி பார்த்துருவோம் எங்கெங்கெல்லாம் அந்த மாலை இருக்குன்னு. ஐயப்பனுக்கு ஒரு மாலை எடுத்து வந்து போட்டாச்சு. வண்டிக்கு அப்படியே தோரணமா ஒரு மாலை கட்டியாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வண்டிக்கு பின்னாடி மாலை. அதாவது ரோட்ல எங்க போனாலும் சரி அந்த வண்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஐயப்பன் கோயிலுக்கு வர வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். வண்டிக்குள்ள போயிருவோம். மொத்தமா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 13 பேர் போறோம். அதுக்குண்டான வண்டி தான் இது. எங்க கூட குழந்தைகள் நிறைய வர்றதுனால கம்ஃபர்டபுளா ஒரு வண்டி வேணும்னு சொல்லிட்டு இந்த வண்டியை நம்ம புக் பண்ணிருக்கோம். முதல்ல டிரைவரை பாத்துருவோம். அதாவது நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலயும் டிரைவர் தொழில் வந்து ரொம்ப பிடிதமான தொழில். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு 13 பேரும் இவரை நம்பி தான் போறோம். இவரு தான் நைட்டும் பகலுமா கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டி போவாரு. பத்திரமா எங்களை கூட்டிட்டு வந்துருங்க. வரணுமா? வரும் தம்பி.
ஆனா வராது. சாமி சரணம். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வருஷமா டிரைவரா இருக்கீங்க, உங்க பேரை சொல்லுங்க, நம்ம முதல்ல அறிமுகமாயிக்கலாம். என் பேர் ராஜபாண்டிங்க. ஆ. நான் 25 வருஷமா டிரைவர். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சபரிமலைக்கு 25. சபரிமலை 25 வருஷமா போறீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜபாண்டியன் தான் நம்ம கூட வந்து பயணமா வராங்க. எப்போ நீங்க எந்த டிரைவர் கூட எங்க நீங்க லாங் ட்ரிப் பண்ணாலும் சரி, நீங்க முடிஞ்ச அளவுக்கு தூங்காம அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு ஏதாச்சும் ஒரு கதை பேசிக்கிட்டோ, ஏன்னா அவங்கள வாழ்க்கையில ஒரு இனிமையான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும், நம்ம வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயத்த நம்ம பரிமாறிக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி டிரைவர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நாங்க எப்பவுமே அந்த விஷயம் தான் பண்ணுவோம். இந்த வீடியோ யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க எங்க பயணம் போனாலும் சரி, டிரைவர் கூட ஒரு சின்ன கம்பெனி கொடுத்துட்டு போங்க. நைட்டா இருந்தா நைட்டு, பகலா இருந்தா பகல். இது என்ன வண்டி புக் பண்ணிருக்கோம்னு கேட்டுருவோம். இது என்ன வண்டி? ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அர்போனியா லேட்டஸ்டா வந்த வண்டி. எவ்வளவு பேர் உள்ள போலாம்? இது வந்து 16 பேர், 16 சீட், 16 பேர். 16 பேர் போலாம். ஆமா. இந்த வண்டி தான் நம்ம புக் பண்ணிருக்கோம். பாலாஜி டிராவல்ஸ் எங்க இருக்குது? சரவணம்பட்டி பாலாஜி டிராவல்ஸ். கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பாலாஜி டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்கு. அதுல தான் நம்ம புக் பண்ணிருக்கோம். இப்ப தேங்காய் உடைச்சிட்டு இடுமுடி எடுத்துட்டு நாங்க அப்படியே பயணம் கிளம்ப போறோம். சாமி தேங்காய் உடைங்க. சுவாமி சரணமையப்பா. இருமுடி எடுத்துட்டு போயிட்டு வண்டியில வச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். சுவாமியே, இந்த இருமுடி கட்டு எப்பவுமே வந்து நம்ம ஏறுறதும் சரி இறக்குறதும் சரி, குருசாமி வந்து நம்ம கூட இருக்கணும். குருசாமி தான் தூக்கி தலையில வைப்பாங்க, குருசாமி தான் தலையில இருந்து கீழே இறக்குவாங்க. இதை வந்து நாங்க சபரிமலை சன்னிதானம் போற வரைக்கும் இதை தான் நாங்க ஃபாலோ பண்ணோம். இன்கேஸ் நாங்க ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா கூட குருசாமியை தான் தேடணும், இல்லைன்னா சீனியர் சாமி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள தேடணும். இங்க வந்து நாங்க கோயிலுக்கு போற வரைக்கும் ரொம்ப கவனமா நாங்க கையாளணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நாங்க பக்குவமா வச்சிருக்கோம் பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பக்குவமா எடுத்துட்டு போனோம். எங்கேயும் அதிகமா குளிங்கிடக்கூடாது, எந்த இடத்துலயும் இது சரிஞ்சிடக்கூடாது பண்றதுக்காக தான் இவ்வளவு பாதுகாப்பு. என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு மாசம் தவம் இருந்து விரதம் இருந்து நெய் அபிஷேகத்துக்காக நம்ம இந்த தேங்காய் எடுத்துட்டு போறோம்ல, இது நேரடியா ஐயப்பனோட சன்னதிக்குள்ள போகுது. அதுக்காக தான் இவ்வளவு ஏற்பாடும். நாங்க அடுத்து எங்க பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எப்போ சபரிமலைக்கு போனாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, கிளம்புறேன்னு மட்டும் தான் சொல்லணும். இதுவும் பல வருஷமா வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க சபரிமலை நம்ம எந்த இடத்துல வண்டியை நிறுத்தி வண்டியை நம்ம எடுத்தாலும் சரி, சபரிமலை போய் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சரணம் சொல்லிட்டு வண்டிக்கு பூஜை பண்ணிட்டு தான் வண்டி எடுப்பாங்க. சுவாமியே சுவாமியே சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. இப்போ நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரிமேலியில இருக்கோம். எரிமேலி வந்து பேட்டை துள்ளி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிமேலி அப்படின்னா என்ன அப்படின்றது சொல்லுங்க. ஐயப்ப வந்து வனவாசம் போகையில் அவரோட நண்பர் வாவர் அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா கலர் பொடி வண்ணம் பூசி சாயங்கள் பூசி அதுக்கப்புறம் இந்த சரங்கொத்தி எல்லாம் எடுத்துட்டு போய் வந்துட்டு நம்ம காட்டு வழி போகும்போது தொடங்குற முதல் ஸ்டெப்பு இதுதான். அவர் காட்டுக்குள்ள பயணம் ஆரம்பிக்கிறார். ஆமா, காட்டுக்குள்ள போய் நம்ம அந்த புலிப்பாலை எடுக்கிறதுக்காக ஐயப்பன் போற முதல் அடி இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. எரிமேலி வந்து பேட்டை துள்ளணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து வாவர் அப்படின்ட்டு ஒரு மசூதி இருக்கு. ஐயப்பன் வந்து இந்து சாமி, வாவர் வந்து முஸ்லீம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அந்த காலத்திலேயே இவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்திருக்காங்க. குறிப்பா என்ன விஷயம்னா, அந்த வனவாசம் போகும்போது 2 பேரும் யதார்த்தமா செஞ்சு நண்பர்கள் ஆனதுனால அதோட நினைவின் காரணமாகத்தான் இங்க வந்து பேட்டை துள்ளி போறாங்க. அதாவது கன்னிசாமி இருந்தா இங்க வந்து பேட்டை துள்ளிட்டு தான் சபரிமலை போனோம். இன்னைக்கு வந்து நாங்க ஒரு 3 கன்னிசாமி இருக்கு இங்க. அதனால 3 பேருக்கும் கன்னிசாமிக்கு வேஷம் கட்டுவாங்க. எப்படின்னு அதை பார்த்துருவோம் வாங்க. இந்த மூஞ்சி முடிக்கிற கன்னிசாமி அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது பேர் தான் வந்து சரங்குத்தின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து இந்த இடத்துல நாங்க கட்டியிருக்கோம் பாத்தீங்களா. இதோட விளக்கு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சபரிமலை போகும்போது இதை நம்ம பயன்படுத்தணும். நீ பூசிட்டியா? யாரு? எனக்கா? பாலாஜி பாத்துக்கங்க, குளிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அப்புவேன். பாலாஜி குளிச்சதுக்கு அப்புறம் அப்புவேன்ட்டேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மணி அப்படின்னா முதல்ல கன்னிசாமி கோயிலுக்கு போகும்போது எப்படி நாங்க வேஷம்லாம் கட்டுறோமோ அதே மாதிரி இந்த மணியை 3வது வருஷம் போற சாமி மணிகண்ட சாமின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மணி கட்டுவாங்க. எங்க குரூப்ல ஒரு 3வது சாமி இருக்காரு. யார் அவர்னா, அவர் தான் இந்த கேமரா எடுத்துட்டு இருக்காரு, கேமராமேன்.
வாங்க மணிகண்ட சுவாமி எத்தனாவது வருஷம்? 3வது வருஷம். 3வது வருஷம். கேமராமேன் இவர் வந்து 3வது வருஷம் போறதுனால இந்த மணியை வந்து இவர் இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு கோயில் சன்னிதானத்துக்கு பின்னாடி கட்டுவார். இதுவும் வந்து ஒரு ஐதீகத்தில் இருக்கு. அதை போட்டுக்கங்க. மணி ஒரு நேர்த்தி கடன். மணி கட்டியாச்சு. போலாமா? வாங்க. ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில். ஆமாங்க, இதுதான் வந்து இதுக்குள்ள ஒரு ஐயப்பன் இருக்காரு. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் பள்ளிவாசல். இங்கே வந்து பாவரம் இருக்காரு. இந்த 2 இடத்துக்குமே நாங்கள் போனோம். இங்கே போயிட்டு நாங்கள் பேட்டை துள்ளணும். பேட்டை துள்றது அப்படின்னா இந்த மாதிரி வேஷம் கட்டி நாங்கள் ஆட்டம்லாம் ஆடிட்டே போகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருவழி நேராக வந்து பம்பைக்கு போயிடுறாங்க. பெருவழி வந்து யாரெல்லாம் நடக்க முடியுமோ அவங்க மட்டும் நடந்துகிட்டு இருக்காங்க. உள்ளே போயிடுவோம் நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு. அடுத்து கல்லுலடி கல்லுல அடிக்கணும்ல. நீங்க பண்ண உடையிலையா? தூக்கி போட்டாங்க 3 பேருமே. ஒரு தங்க கூட உடையல. என்ன உடையில? கீழே என்ன பண்ணாருன்னா தேங்காயை உடையின்னு சொல்லாம போடுன்ட்டு கன்னிசாமியில என்ன பண்ணாங்க? தேங்காய் தூக்கி போட்டாங்க. பரவாயில்ல ஐயப்பன் பார்த்துப்பாரு. தேங்காய் உடைச்சா 2 நாள்ல காலி பண்ணி ஆகணும். புதுசா இருந்துச்சுன்னா 1 வாரம் 1 மாசம் கூட இருக்கும். அதனால கூட இருக்கலாம், விட்டுருங்க. சுவாமியே 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 சுவாமியே. நடங்க நடங்க. தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கடுத்ததா ஐயப்பன் கோயில் பக்கத்துலேயே வந்து பாபர் மசூதி இருக்கு. நாங்கள் அங்கே போகிறோம். வேண்டுங்க இங்கே தான் வந்து ஐயப்பனோட ஃப்ரெண்டு உள்ளே இருக்காங்க. அது அங்கே வந்து ஐயப்பன் கோயில் இருக்கா, இங்கே வந்து பாபர் கோயிலா? ஐயப்பனோட ஐயப்பனும் பாபரும் 2 பேரும் ஃப்ரெண்டு. அதனால அங்கே கோயிலுக்கு போனோம்னா இங்கே வந்து நம்ம கும்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்களா? பாவூர் சாமியோட பள்ளிவாசலில் தான் இருக்கும். பள்ளிவாசலில் எங்கேயாவது தேங்காய் உடைக்கிற இடத்த பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்கு பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயப்ப சாமி எங்கே போனாலும் தேங்காய் உடைச்சிட்டு போகிறது வழக்கம். அதனால பள்ளிவாசல்லையும் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. இங்கே தான் நான் இதை பார்த்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில், பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இருக்கும் இல்லையா? இங்கே வந்து ஐயப்பன் கோவில் இருக்கு. அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மசூதி, பாபர் மசூதி. அந்த காலத்திலே இவங்க 2 பேரும் இருந்ததுனால இங்கே வர எல்லா ஐயப்பன்மார்களும் ஐயப்பன் கோயில் போயிட்டு இந்த மசூதி போயிட்டு பாபரையும் வழங்கிட்டு வர்றது வழக்கம். இப்போ வந்து என்னன்னா கொட்டை அடிச்சு இந்த பேட்டை துள்ளி போகணும். அதுதான் நாங்கள் பண்ண போறோம். வேஷம் கட்டி எல்லாம் ஆரவாரமா போறோம். ஜாலியா வேஷம் கட்டி கலர் சாயம் பூசி சரமெல்லாம் குத்தி குழந்தைங்களோட கன்னிசாமியோட சந்தோஷமா நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். வருஷம் இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது. அதை தான் நம்ம இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிடலாம். அடிச்சாமே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், என்னையா லுங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடிங்களா? இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம வேஷம் மேலதாளம் எல்லாம் கொட்டி நல்லா சிறப்பாக கொண்டாடி குளிச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பம்பைக்கு எல்லாரும் கிளம்பிட்டோம். இதான் வந்து ஐயப்பன் வந்து பேட்டை துள்ளி இங்கேருந்து தான் பெருவழி போனதா வரலாறு இருக்கு. இங்கேருந்து தான் நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு வந்து பெருவழி போவாங்க. நம்ம வந்து குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வந்ததுனால பெருவழி போக முடியாது. அதனால நேராக பம்பைக்கு நம்ம கிளம்புறோம். சந்தோஷமா மேலதாளத்தோட கிளம்புறோம். அப்படியே நம்ம கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இதோட முடியல. இது வந்து பார்ட் 1 வீடியோவா வரும். பார்ட் 2 வீடியோல வந்து நாங்க பம்பையில இருந்து சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் அடுத்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சபரிமலை வீடியோ அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க. பாய்.